ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலைக்காடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அவைலபிளாக வந்துருக்குது. பாருங்கள், நான் வந்து எல்லா பிளான்ட்டுமே நெருக்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் பிளான்ட்ஸ் மாதிரி தெரியும். இப்போ வந்து புதுசாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஜெவந்தி செடி அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ஜெவந்தி செடின்னு சொன்னோன்னா கலரை எதிர்பார்ப்பீங்க, பட் வந்து கலர் தெரியாது. எல்லாமே இந்த பாருங்க மொட்டு வச்சிருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பாட்டில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து 40 rupees ஒன்லி. ஏன்னா வந்து நமக்கு வந்து பூ இல்லை. இது வந்து பூவெல்லாம் பூத்துச்சுன்னா நிறைய பேருக்கு கலர் வேரியேஷன் எல்லாம் தெரியும். அப்போ வந்து 70 rupees வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பூ வந்து பூக்கல்ல நம்ம வந்து லீஃப் வேரியேஷன் வச்சு வேறு கலர்ஸை வந்து வேரியேட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் என்ன கலருன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து 4 செடி 5 செடி கேட்டிங்கன்னா இந்த லீஃப்பில் வந்து வேறு லீஃப் பார்த்து அந்த மாதிரி எனக்கு சென்ட் பண்ண முடியும். பக்கத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே கேட்டிங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மிட் பாயிண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மிட் பாயிண்டில் நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஜெவந்தி செடி 40 rupees. நம்மக்கிட்ட வந்து கொஞ்சமாக இவ்வளோ தான் இருக்குது ஸ்டாக்கு. நம்ம வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து நிறைய பேர் வந்து ஒட்டு பலா கேட்டிருந்தாங்க. இந்த வியட்நாம் பலா, பிங்க் பலான்னு சொன்னாங்க. அதில் வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஆல் சீசன் சொன்னாங்க. ஸோ வந்து ஆல் சீசனுங்கிறப்போ எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு 5 pieces தான் வாங்கியிருக்கோம். வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அடுத்தது இன்னும் வாங்கி தரேன். ரேட்டு வந்து இதோட ரேட்டு வந்து 160 பிங்க் பலா. அப்புறமா வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள், பூவோட இருக்குது, பூ இல்லாமல் இருக்குது. பிளான்ட் பாருங்கள், இது வந்து பூவோட இருக்குது. பூவோட வேணுங்கிறவங்களுக்கு பூவோடய கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், பூவு ப்ளஸ் வந்து காயுமே வந்துருக்குது. ஸோ வந்து போன உடனே நீங்கள் வந்து அப்படியே ரீபார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஈல்டு தர ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து 200 rupees. இதுக்கு வந்து ரேட்டு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஸ்டாக் போட்டு இதுவுமே ஸ்டாக் வந்து ஒரு 6-7 செடிக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆல் சீசன் மாவு இங்கே பாருங்கள், சின்ன பிளான்ட் தான். பட் வந்து பூவு பிஞ்சோட இருக்குது. 150 rupees. இதுவும் வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுமே பாட்டில் வச்சுமே பெரிய சைஸ் க்ரோ பேக் இல்லைன்னா பெரிய ட்ரம்மு பாட் அந்த மாதிரி சைஸில் வச்சு வளர்த்துக்கலாம். ஈஸியாக நமக்கு வந்து காய் வர ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக வந்து நார்மல் கொய்யா. இந்த கொய்யா வந்து 40 rupees. பாருங்கள், குட்டி பிளான்ட் தான். இதுவுமே நம்ம வந்து பாட்டில் வச்சு வளர்த்துக்கலாம், தரையில் வச்சு வளர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து நம்ம வேரியேட்டட் கொய்யா. இது வந்து 45 rupees. பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து அழகு செடி மாதிரியே இருக்கும். காய்க்க ஏற்ற டைமில் காய்க்கும் போது நமக்கு பலனும் தரும், ப்ளஸ் வந்து அழகுக்கும் கூட. ஸோ இது 45 rupees ஒன்லி. நார்மல் கொய்யா 40, ஒயிட் கலரு. இது வந்து உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும், வெளியே வந்து லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம கேட்டை ஃப்ரூட்டு வந்து இது வந்து 60 rupees. இது வந்து ஆல்ரெடி நம்ம சேல்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்க பிளான்ட் தான். பூனை கண் பழம். அடுத்ததாக வந்து நார்மல் வந்து நம்ம அந்த காட்டு நெல்லி, பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அந்த நெல்லிக்காய். இது வந்து 50 rupees ஒன்லி. ஒரு பிளான்ட் 50 rupees. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஆல் ஸ்பைசஸ். இதோட ரேட்டு ஒரு நிமிஷம்
ரேட்டு பார்த்துட்டு ஆல் ஸ்பேஸ் 50 ருபீஸ். நிறைய பிளான்ட் இருக்கனால எல்லா பிளான்ட்டோட ரேட்டு ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ 50 ருபீஸு. இதோட லீஃப் வந்து நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து கரம் மசாலா வைப்போம்ல, அந்த மசாலாவோட ஃப்ளேவர் மொத்தமாக இந்த ஒரு லீஃப்பில் கிடைக்கும். பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த மாதிரி ஃப்ளேவரெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து பட்டை செடி. நம்ம பிரியாணிக்கு பிரிஞ்சி லீஃப் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லீஃப். இது பட்டை இல்லை, இது பட்டை தான். இது வந்து 30 ருபீஸ். ஆமாம், அது அடுத்து எடுக்கலாம். அப்புறமா நம்ம மோஸ்ட்லி நம்ம தோட்டத்தில் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆன பிளான்ட் டேபிள் ஆரஞ்சு. இப்போவும் நம்மக்கிட்ட எவ்வளோ வேணாலும் அவைலபிளாக இருக்குது 50 ருபீஸுக்கு. பூவு பிஞ்சோடு இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரியெல்லாம் கேட்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரியாவே அவைலபிளாக இருக்குது. எத்தனை பிளான்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து சீமநெல்லி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஆல்ரெடி சேல்ஸுக்கு எடுத்தோம். அப்போ வந்து டக்குன்னு 5மே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வந்து 35 ருபீஸ் ஒன்லி. இதுவுமே நிறைய இருக்குது. அப்புறமா ஃப்ளவரிங் பிளான்ட்டு மரமுல்லை. மரமுல்லை வந்து 30 ருபீஸ் தான். இதுவுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது வந்து நம்ம வந்து அழகு செடியாக வளர்த்தலாம். இதில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிளில் வந்து ரெட் கலர் பெரிய வாட்டர் ஆப்பிள் 40 ருபீஸ் ஒன்லி. இதுக்கு முன்னாடி வந்து நான் சேல்ஸ் பண்ணும்போது பிளான்ட் பெருசாக இருந்துச்சு, அதுக்கு ரேட்டு வேறையாக இருந்துச்சு. இது குட்டி பிளான்ட்டாக இருந்தனால 40 ருபீஸில் இருக்குது. இதுவுமே வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. எல்லாமே இது வந்து ஒட்டு தான், மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குற மாதிரி பிளான்ட்ஸ் தான் எல்லாமே. அப்புறமா கிராம்பு செடி. இதுவுமே சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 30 ருபீஸ் ஒன்லி. அப்புறமா லவ் லோலிக்கா. இதுவும் 30 ருபீஸ் தான். இதுவும் நம்ம வந்து நெல்லிக்காய் மாதிரி ஊறுகாய் அந்த மாதிரி உப்புல போட்டு சும்மா சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா எஸ்டர்டே டுடே டுமாரோ. நேற்றுக்கு ஒரு கலரில் இருக்குது, இன்றைக்கி ஒரு கலரில் இருக்கும், நாளைக்கு ஒரு கலரில் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து இப்போ வந்து 30 ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு பிளான்ட்டு. அப்புறமா பார்படோஸ் செரி. இது வந்து 50 ருபீஸு. இது வந்து மினி குட்டி ஆப்பிள் மாதிரி காய்க்கும். நம்ம ஜூஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். குளிக்கிற வெரைட்டி தான். ஆனால் வந்து நம்ம சர்பத் மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரியெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்தது நான் அப்படியே அந்த பக்கம் வரேன். அப்புறமா வந்து இந்த முள் சீத்தான்னு சொல்லுவாங்க, மலைப்பாஞ்சின்னு சொல்லுவாங்க. இது இந்த கேன்சருக்கெல்லாம் மருந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து 40 ருபீஸு. இதுவும் ஒரு 3 பிளான்ட் இது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வாங்கி வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு இது வரைக்கும் வீடியோ போடவே இல்லை. இப்போ தான் வீடியோ போடுறேன். அப்புறமா மெலோஸ்டோமா அந்த வயலட் கலரில் பூ பூக்கும்ல, அந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இது 30 ருபீஸு. அப்புறமா ஸ்ட்ராபெரி கொய்யா ரெட் கலரு
இது வந்து நமக்கு காய்க்கும் போது நிறைய காய்க்கும், குட்டி குட்டியாக காய்க்கும். கிட்டத்தட்ட ஸ்ட்ராபெரி மாதிரி அந்த மாதிரி ஷேப்லேயே தான் குட்டி குட்டியாக காய்க்கும். நிறைய காய்க்கும், பஞ்சு பஞ்சாக காய்க்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதுவுமே நம்ம தோட்டத்தில் வந்து நல்லா சேல்ஸுக்கு போயிட்டுருக்க ஒரு பிளான்ட். இது வந்து 70 ருபீஸு. அடுத்ததாக வந்து அத்தி செடி. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நிறைய அத்திப்பழம் பறிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பிளான்ட் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கானெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது 120 ருபீஸுக்கு. 120 ருபீஸுக்கு நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படலை. 150க்கு மேலே தான் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து பிளான்ட் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்குங்கிறனால நாங்கள் இந்த சைஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த சைட் பிரான்ச் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வாங்கி ரீபாட்டிங் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காய் வர ஸ்டார்ட் ஆயிரும். ப்ராப்பராக நீங்கள் ரீபாட்டிங் பண்ணி உரங்களெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா நான் வச்சு சேம் ரிசல்ட் இருந்துச்சு. மாடியில் நல்லா வெயில் இருக்கணும், நிறைய உரம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு காய்க்க ஸ்டார்ட் ஆயிடும். பட் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பழுக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 3 நாளைக்கு ஒருக்க ஒரு பழம் பழுத்துட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பழம். அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி. இது வந்து 30 ருபீஸு. இதை வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். அப்புறமா ரெட் சில்லி இல்லை, கிராக்கஸ். அப்புறமா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தேடினது. இது வந்து நர்சரியில் என்ன சொன்னாங்கன்னா மயில் மாணிக்கம் செடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலரு, இது வந்து ஒயிட் கலரு. கேட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ மயில் மாணிக்கம்னா அந்த படந்து வரும், விதை வரும், அதுதான் மயில் மாணிக்கம்னு எனக்கு தெரியணும். உங்கள் ஓட்டு படத்தின்னு சொல்லுவோம் ஒரு பிளான்ட்டு. ஸோ வந்து இதுதான் தெரியாது. அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தேடி வாங்கினது. அவங்களுக்கு நான் இன்னும் சொல்லலை பிளான்ட் கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட்டும் கிடச்சி, ரெட்